பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். பிரியமானவர்களே, எளியோரின் இரத்தினமான விண்ணகத்திற்கு சுதந்திரவாளியான விண்ணக பிறப்பின் 8ஆம் நூற்றாண்டில் நாம் மகிழ்வோடு கொண்டாடுகிற புனித அசிசி பிரான்சிஸை பின்பற்றி ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தை பாட்டில் உறுதியாக இருந்த நம் பாதுகாவலர், ஆழ்கடலில் தத்தளிப்பவர்களை காத்தவரான புனித பதுவை அந்தோனியாரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக இதோ நன்றி நிறைந்த உணர்வுகளோடு புனிதருக்கு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளாக ஆராதனை டிவி வலையொலி தளம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பின் வழியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, புனிதரை பார்த்து வேண்டுகிற ஒவ்வொருவருக்கும் துணை புரிய காலம் தாழ்த்தாதவர் அவர். இதோ பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து புனிதரோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நம் தேவைகள் எதுவாக இருப்பினும், நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரை தேற்றும், திடப்படுத்தும், விடுதலை தரும், நலமளிக்கும், அமைதியை கொடுக்கும், உயர்வையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என்கிற எதிர்நோக்கோடு இந்த நவநாள் ஜெபத்தில் இணைவோம். புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்குவோம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். அமைதியில் புனிதரின் திருப்பாதம் நம் சிறப்பு தேவைகளை ஒப்புக்கொடுப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி
பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய ஆளுகைக்குள் நம்மை ஒப்புக்கொடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதரியே, சகோதரனே, கோடி அற்புதர் ஆண்டவர் இயேசுவால் அவருடைய வார்த்தையால் ஆளுகை செய்யப்பட்டவர். இதோ அந்த புனிதரின் பெயரால் கூடி வந்த நம் உள்ளத்தில் இல்லத்தில் இதோ அவர் உள்ளத்தில் எழுந்த அதே ஆண்டவர் புனித அந்தோணியாரை ஆட்கொண்டு நன்மைகளால் நிரப்பியவர். அவர் வழியாக அநேகருக்கு ஆசீரை பொழிந்தவர், உயிர் பிச்சை கொடுத்தவர், வரங்களை பொழிந்தவர், நற்கருணை ஆண்டவர், நம்மையும் கண்ணோக்குகிறவராக புனித அந்தோணியாரின் பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து ஆராதனை வலையொளிதளம் வழியாக உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆண்டவரை நோக்கி தங்கள் இதயத்தை எழுப்புகிற எல்லாருக்கும் இதோ நான் இருக்கிறேன் மகளே, உனக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயிருக்கிறேன். நீ இடுக்கண்ணுற்ற வேளையில் உனக்கு உற்ற துணை நானே என்று சொல்லுகிறவராக நம் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிற இயேசு ஆண்டவரை உற்று நோக்குவோம். இன்றைய நாளின் பதிலுரை பாடல் திருப்பாடல் 46 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 46 4வது வசனத்தில் 6:1 உண்டு. அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதையே இன்றைய முதல் வாசகமாக நாம் கேட்க இருக்கிற இறைவாக்கினர் எசேக்கியேலின் வார்த்தைகள்
திருப்பீடத்தின் தெற்கு புறமாய் புறப்பட்டு திருக்கோவிலின் வாயில் வழியாக வழிந்தோடி கணுக்கால் அளவு தண்ணீராக, முழங்கால் அளவு தண்ணீராக, இடுப்பளவு தண்ணீராக, யாராலும் கடக்க இயலாத அளவுக்கு அது வளர்ந்து செல்லுகிற ஒரு நதியாக இறைவனின் அருள், இறைவனின் வாழ்வென்கிற கொடை இந்த மானிடத்திற்கு சிறப்பு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கேட்கவிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜீவ நதியாக, நாம் ஏங்கி தேடுகிற நன்மைகளால் நலன்களால் நம்மை நிரப்புகிற ஒரு ஆறாக, இதோ நம்மை கட்டுண்ட நிலையிலேயே வைத்திருக்கிற பாப சாப கட்டுக்களிலிருந்து நம்மை புதுப்பிக்கின்ற ஒரு நதியாக, நிலைத்திருக்கும் கனிகளை கொடுக்கக்கூடிய, சாட்சிகளாக நம்மை உயர்த்தக்கூடிய, ஆற்றலை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஜீவ நதியாக இதோ நமக்குள்ளே பாய்ந்தோடுகிற அந்த வல்லமை, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நம் உள்ளத்தை, நம் இல்லத்தை, நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை எல்லாம் நிரப்பும்படியாக நம்மை ஒப்புக் கொடுக்கிற நேரம். உலகின் கடை எல்லை வரை போர்களை தடுத்து நிறுத்துகின்றவர் இவர். அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆட்சியாளர்கள் வழியாக உணர்த்துகிற இறைவன். மாட்சியுடன் விளங்கும் இந்த ஆண்டவரின் பிரசன்னத்தில் தன்னையே அர்ப்பணித்து அவருடைய ஆளுகையினால் அநேகம் புதுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார் உணர்த்தக்கூடிய படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என் குடும்பத்தோடு இருக்கின்றார், எங்கள் தாய் திருநாட்டோடு இருக்கின்றார், உலகின் நாடுகளுக்குள்ளே அவர் செயலாற்றுகின்றார் என்கிற நம்பிக்கை உணர்வை உள்ளத்தில் பதித்து இதோ இந்த பாடல் வரிகளிலே ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுத்து ஜீவ நதி, மகிழ்ச்சியை, விடுதலையை, நலமாக்கும் செயலை, நாம் விரும்பி தேடுகிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிற அந்த ஜீவ நதி இதோ நம் உள்ளத்தில் கடந்து வரும்படியாக இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த பாடல் வரிகளுக்குள் இணைந்து ஆண்டவரை துதிப்போம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பும் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே,
மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய், இலைகள் எல்லாம் மருந்தாகனும், இலைகள் எல்லாம் மருந்தாகனும், கனிகள் எல்லாம் உணவாகனும், கனிகள் எல்லாம் உணவாகனும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. பிரியமானவர்களே, வார்த்தையாக இருந்து மனித உடலெடுத்த இயேசுவை, இயேசுவின் வாழ்வு தரும் வார்த்தையை தன் உள்ளத்தில் நிறைத்து கொண்ட இயேசுவை போலவே செல்லுமிடமெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுத்தவரா, பரிசுத்தத்தை வாழ்த்தவரா, ஆறுதல் கிடைக்காதா என்று ஏங்கின எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுத்தவரா, புதுமை வள்ளல் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளா, இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நம் உள்ளத்தை உயர்த்தி இருக்கிறோம். நம் உள்ளத்தை திறந்து கொட்டி புனிதர் வழியாக சென்ற அந்த ஆசீர்வாதம், புனிதர் வழியாக சென்ற அந்த விடுதலை, புனிதர் வழியாக சென்ற அந்த உடல் நலம், புனிதர் வழியாக சென்ற அந்த உயர்வு, மன ஆறுதல் நம்மையும் நிரப்பும்படியாக, நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் நிரப்பும்படியாக ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இந்த அற்புதமான நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். புதுமைகளை புரிகின்ற கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையினாலே உம் பிள்ளைகள் நலம் பெற்றுக் கொள்ளும்படியாய் நீ செயலாற்றி இருக்க இந்த நொடி பொழுது வரை இமை பொழுதேனும் எங்களை விட்டு நீர் பிரியாமல் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து பல்வேறு ஆபத்துகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய தேவைகளிலே உம்முடைய பரிவிரக்கத்தை காட்டி பயத்தை போக்கி நலமளித்து மன அமைதி தந்து ஆறுதல் தந்து ஆற்றுப்படுத்தி வழிநடத்துகிறவரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகளால் புனித அந்தோணியாரின் பக்தர்களை நிறைத்திருக்கிறவரே, நன்றி அப்பா. நல்லவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் கேட்க இருக்கிற நற்செய்தி வழியாக நாங்கள் நலம் பெறுவதில் நீர் அக்கறை உள்ளவர் என்பதை மீண்டும் உம் திருமகன் வழியா எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆம் இயேசுவே, இந்த குலத்தில் இறக்கிவிட ஆள் இல்லையே, நான் நலம் பெற முடியவில்லையே, எல்லாம் என் தலை வீதி, ஆண்டவன் என் தலையில எழுதின எழுத்து என்று தன்னையே நொந்து கொண்டு ஓராண்டு ஈராண்டு அல்ல 38 ஆண்டுகளாய் படுத்த படுக்கையாய் கிடந்த அந்த மகனிடத்திலே சென்று நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டு எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி பரிபூரணமான விடுதலையை கொடுத்த வல்லமையின் தெய்வமே, இதோ புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையினாலே என்னை என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா பாப சாப கட்டுக்களிலிருந்தும் என் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு பல ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக தங்களை துரத்தி கொண்டே இருக்கிற இந்த சாபத்துக்கு விமோசனமே கிடையாதா? இயேசுவே, அந்தோணியார் வழியாக அதிசயங்களை செய்தவரே, 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையாய் கிடந்த மகனை எழுப்பின ஆண்டவரே, எங்களையும் எழுப்பனுப்பா. விழுந்து கிடக்கிற எங்களுடைய பிள்ளைகளை எழுப்பனுப்பா. வீழ்ந்து கிடக்கிற எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் நீர் கட்டி எழுப்ப வேண்டும். வீழ்ந்து கிடக்கிற எங்களுடைய தேசத்தை, உலக நாடுகளை எல்லாம் நீர் எழுப்ப வேண்டும் என்கிற உணர்வோடு உமை நோக்கி கண்களை ஏறெடுத்து இதயத்தை உயர்த்தி தங்களுடைய அழுகையை கவலைகளை தங்களை சுற்றிலும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சமூக நிலைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிற உம் பிள்ளைகளை கனிவாய் கண்ணோக்கி பார். நலம் பெற வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதையே மறந்து போன பிள்ளைகளாக உலகத்தின் பாவங்களோடு தங்களையும் இணைத்து கொண்டு, உலகத்தினுடைய கவர்ச்சிகளோடு தங்களையும் இணைத்து கொண்டு ஆன்மாவை தொலைத்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இதோ உம்முடைய பாதப்படிகளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இரக்கத்தை பொழிகிறவர், உம் பிள்ளைகளுக்குள்ளே வல்ல செயல்களை நிகழ்த்துவேன் என்று சொல்லுகிறவர், நீண்ட ஆண்டுகளாக உடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கக்கூடிய எல்லா சாபத்தின் பிடிகளிலிருந்தும் எல்லா பாவத்தின் கட்டுக்களிலிருந்தும் இந்த நாளிலே விடுதலை உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லுகிறவர், இதோ அந்தோணியாரின் பரிந்துரை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக கைகளை கூப்பி கண்ணீரோடு தங்களுக்காக தங்களுடைய பிள்ளைகளுக்காக பல்வேறு தேவைகளிலே உம்முடைய இரக்கத்தை பெற முடியலை என்கிற விரக்தியோடு இருக்கிற மகனுக்காக மகளுக்காக தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவர் மீதும் உமது வல்லமை கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, ஏதோ வயதாகி கொண்டே போகிறது, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மனவாழ்வு அமையாதா? திருமணம் முடித்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, ஒரு குழந்தை பேரு கிடைக்காதா? இயேசுவே என்று உம்மை நோக்கி தங்களுடைய கண்களை உயர்த்தி ஆண்டவரே, உள்ளத்தை கொட்டுகிற உம் பிள்ளைகளினுடைய வாழ்வை நீர் பார். உம் பிள்ளைகளின் வாழ்வை இழி நிலைக்கு உள்ளாக்கி இருக்கிற எல்லா இயலாமைகளினுடைய பிடிகளிலிருந்தும்
அந்தகார சக்திகளினுடைய கட்டுகளிலிருந்து இயேசுவே உம்முடைய பெயர் விடுதலையாய் உம் பிள்ளைகளுக்குள்ளே அமைய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ கொளுத்துகிற வெயிலிலே பல்வேறு வகையான சிரமங்களுக்கு உள்ளாகிற உம் பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். பல வகையான புதிய புதிய வியாதிகளுக்கு ஆண்டவரே நாங்கள் பலியாகி விடுவோமோ என்று அச்சப்படுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளையும் வயதானவர்களையும் தாக்குகிற எல்லா வகையான நோய் தொற்றுக்களிலிருந்து நீரே உம் பிள்ளைகளுக்குள்ளே மருத்துவருமாக செயல்படும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் பிள்ளைகளை போதை பழக்கத்தினாலே இன்னும் பல்வேறு கெட்ட பழக்க வழக்கங்களினாலே ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுக்களையும் உடைய வல்லமையின் பிரசன்னம் உடைத்து போடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ எல்லாம் செய்ய வல்லவர், உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை. இதோ உடைய திரு பீடத்திலிருந்து உடைய திருக்கோவிலிருந்து வழிந்தோடி செல்லும் இடமெல்லாம் வாழ்வை உயிரை கொடுத்து இரு ஆற்றினுடைய இரு கரைகளிலுமே மரங்களை கனிகளை நிறைவாய் விளையச் செய்து மக்களுக்கு பயனை தரும்படியாய் நாங்கள் காண்கிற அந்த முதல் வாசகத்தில் எசேக்கியேலினுடைய அந்த வார்த்தை இதோ எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஆகும்படியாய் வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கனிகளை கொடுக்க இயலாத பிள்ளைகளால், இயலாமைகளினாலே, நல்ல ஒரு வேலை கிடைக்காத தருணங்களினாலே, தொடங்கின காரியங்களிலே தடைகளை எதிர்கொண்டதாலே முடங்கி போன நம்முடைய பிள்ளைகளின் பொருளாதாரத்தை இயேசுவே நீரே தூக்கி நிறுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கடன் தொல்லைகளுக்கு உள்ளாகி கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிற பல்வேறு வகையான சுமைகளிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டும். உம் பிள்ளைகளுக்கு உயர்வு வேண்டும். உம் பிள்ளைகளுடைய வாழ்வு சுபிட்சமாக அமைய வேண்டும். உம் பிள்ளைகள் எல்லா ஐஸ்வர்யங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக மது வல்லமையின் மது வற்றாத அந்த ஜீவ நதி இதோ இந்த வேளையிலே இந்த ஆராதனை டிவி இந்த ஒரு நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளின் உள்ளங்களையும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாய்ந்தோடட்டும் உடைய வல்லமை. புனித அந்தோனியார் வழியாக தேவையில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் சென்று தேற்றுகிற திடப்படுத்துகிற அதே விடுதலையின் ஆவி, அதே நலமாக்கும் ஆவி, அதே ஆசீர்வாதத்தின் ஆவி இதோ இந்த நாளிலே நம்பிக்கையோடு தங்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கிற எல்லாருக்குள்ளும் இறங்கி வருவதற்காக, உம் பிள்ளைகளை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பதற்காக, எல்லா வகையான பசாசுகளின் கட்டுக்களிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு விடுதலையை நீ கொடுப்பதற்காக இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்தோனியாரின் பரிந்துரையினாலே நிச்சயமாக எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு உண்டு, என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, என் பிள்ளைகளுக்கு திருமண வரன் உண்டு என்கிற நம்பிக்கையிலே உம் பிள்ளைகள் ஆளப்படும்படியாய் செய்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுடைய மாநிலத்தில் இன்னும் அண்டை மாநிலங்களிலே வர இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்கள் வழியாக நல்ல தலைவர்களை எங்கள் மத்தியிலே நீ தோன்ற செய்ய போகிற கிருபைக்காக, அதையொத்த சிறப்பான அரசியல் விழிப்புணர்வை ஞானத்தை உம் பிள்ளைகளுக்கு புனித அந்தோனியார் வழியாக நீரே கொடுத்து நல்ல தலைவர்களை எங்கள் வழியாக நீர் எங்கள் தேசத்திற்கு கொண்டு வர போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு
வலிமை வாழ்த்து யாவும் மாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. காலை இளங்கதிரே, நீ கடவுளை துதிக்க எழு. சோலை பொது மலரே, நீ இறைவனின் தாளில் விழு. ஆலய திருமணியே, நீ ஆண்டவன் குரலையசை. ஞாழ தவ குழமே, நீ அருள் தரும் பலியை செய். காலை இளங்கதிரே, நீ கடவுளை துதிக்க எழு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, கடவுளின் வாழ்வு, கடவுளின் உயிர்,
கடவுளின் கொடைகள் பிறப்பெடுத்து வழிந்தோடுகிற உண்மையில் உணர்வோடு இந்த தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும், குறிப்பாக ஆராதனை வலையொளிதளம் வழியாக உலகின் பல்வேறு பகுதிகளில் பங்கெடுக்கக்கூடிய நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறை பயன் தரக்கூடிய அற்புதமான இந்த திருப்பலி நிகழ்வில் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். புனிதரின் பரிந்துரை வழியாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். புனிதரின் பரிந்துரை நாம் தேடுகிற நலனை நிச்சயமாய் நமக்கு பெற்றுத்தரும். நம்மை கட்டி வைத்திருக்கக்கூடிய, நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளின் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் எடுத்து போடும் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரிடம் இரக்கத்தை வேண்டி தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு நம்மையே நாம் தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்புள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதா உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தியருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்காமறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கோவிலில் இருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 9 முடிய மற்றும் 12. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலில் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயிலின் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ
தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் அவர் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். மேலும் அவர் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்பொழுது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீதி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடக்க மற்றும் கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கடக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல நீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான மரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 46 பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயுள்ளார். இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சி மீண்டும் எனக்கு அளித்தருளும் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 5 1 தொடங்கி 3 மற்றும் 5 தொடங்கி 16 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரைக் கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோயிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாளில் நாம் கேட்டிருக்கிற இறைவனின் வார்த்தைகள் 3 சிந்தனைகளை நம் முன்பாக பதிவு செய்கிறது. முதல் சிந்தனை, முதல் வாசகத்தின் பின்புலத்தில் திருக்கோவிலிலிருந்து புறப்பட்டு வரும் வாழ்வு தருகிற தண்ணீர் இறைவனை
அவருடைய உயிரை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று. கடவுள் வாழ்பவர் மட்டுமன்று, வாழ்வு அளிப்பவரும் கூட. நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று தன் பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடையை நிறைவாய் தருகிறவர். அதனால தான் யோவான் நற்செய்தியில் சமாரிய பெண்ணோடு கூடிய உரையாடலில் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். உலகத்தை குறித்தவர் சொல்லுகிற போது. ஆனால் இறைவனுக்குரிய அந்த உலகம், இறைவனிடமிருந்து வருகிற அந்த வாழ்வென்கிற கொடை, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. இயேசு கொடுக்கும் தண்ணீர். முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிற திருக்கோவிலிலிருந்து வழிந்தோடுகிற அந்த வாழ்வு தரும் ஜீவ நதி, அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வை அளிக்கும் என்பதை யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறைவனின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற, இறை அருளின் காலம் என்று சொல்லப்படுகிற, இறைவனின் இரக்கத்தை அனுபவித்து அதை எண்ணி பார்த்து இறைவனிடம் திரும்பி வர நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிற இந்த நாட்களின் ஏறக்குறைய பாதி நாட்களை நாம் கடந்து வந்துவிட்டோம். இன்னும் 2 வாரங்கள் இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை நாம் கொண்டாடவிருக்கிறோம். இறைவன் நமக்கு அருளக்கூடிய இந்த வாழ்வு தரும் ஜீவ நதியில் பருகிட, புத்துயிர் பெற்றிட, புது படைப்பாக நாம் மாறிட ஆர்வம் கொண்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? எத்தனையோ வருஷங்களில் தவக்காலம் வந்து போச்சு, அதே போல் இதுவும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏனோ தானோ என்று நம்முடைய செயல்கள் அமைந்திருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இப்பொழுதாவது உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாமல் கடவுளின் குரலுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் வருவீர்களா? இந்த வாழ்வு தரும் ஜீவ நதியிலே பருகி வாழ்வை பெற்று பிறருக்கும் அந்த வாழ்வை பகிர்வீர்களா என்பது புனித அந்தோனியார் வழியாக முதல் வாசகத்தின் பின்புலத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் சிந்தனை. அன்புக்குரியவர்களே, 2ஆவதாக இன்றைய நற்செய்தியின் பின்புலத்தில் வரக்கூடிய சிந்தனை, இயேசு சென்று நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்பது ஒரு வகையில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கேள்வியை அந்த நோயாளியிடமே இயேசு கேட்கிறார். அவருடைய கண்களுக்கு தெரிகிறது இவர் நீண்ட ஆண்டுகளாக இந்த நோயில் படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்று. ஆனாலும் கூட இயேசு நலம் பெற விரும்புகிறீரா என்ற கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வி ஆழமான ஒரு பின்புலத்தை கொண்ட கேள்வி. இன்றைக்கு அநேக பேருக்கு நலம் பெறுவதில் விருப்பம் இல்லாமல் கூட இருக்கிறது. சாலைகளில் பயணிக்கிற போது, குறிப்பாக 3-4 சந்திப்புகள் வரக்கூடிய அந்த இடங்களில், நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் வயதானவர்கள் அல்லது சிறு பிள்ளைகள், சார் ஏதாவது கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கையேந்து நிற்கிற காட்சியை நிறைய பேர் பார்த்துருக்கோம். சில நேரங்களில் நான் அந்த நபர்களை பார்த்து கேட்பேன். சிறு பிள்ளைகளாக இருந்தால், வாங்க வரியா பாப்பா, வரியாட தம்பி, உன்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்து விட்றேன், நீ படிக்கிறதுக்கு எல்லா செலவையும் நான் பார்க்குறேன், உனக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன், நீ படியா வரியா அப்படின்னு சொன்னால்
அதே போல ஒரு சில வயதான நபர்களை பார்த்து, வாங்க, ஆதரவற்ற ஒரு இல்லம் எனக்கு தெரிந்திருக்கிறது, அங்கே நான் உங்களை கொண்டு போய் சேர்த்து வரேன், உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, 3 வேளையும் உங்களுக்கு சோறு கிடைக்கும், வாங்க. அவ்வளோதான். அதெல்லாம் வேண்டாம். பிச்சை எடுக்கிறதுல ஒரு சுகம், இறந்து உண்பதில் ஒரு சுகம். இயேசு நலமாக விரும்புகிறீரா, நலம் பெற விரும்புகிறீரா என்கிற கேள்விக்கு பின்னால் மனிதர்கள் எப்படிப்பட்ட ஏக்கத்தில், அந்த ஆர்வத்தில் இருக்கிறார்கள் என்பதை அங்கே கண்டுகொள்வதற்கான ஒரு முயற்சியாகவே இதை பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் வாழ்க்கையில் பல்வேறு துன்ப துயரங்களுக்கு, நோய் நோக்காடுகளுக்கு பலியாகிற போது ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது, விரக்தி வந்துடுது. இதுதான் ஆண்டவன் எனக்கு எழுதின எழுத்து, எல்லாம் என் தலைவிதி, என் பிள்ளை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கடவுள் தீர்மானிச்சிட்டார் போல, அவன் தலையின எழுத்தை யார் மாற்ற முடியும்? இப்படி தலைவிதியை நொந்து கொண்டு நலம் பெற வேண்டும் என்கிற தேடலுக்குள் செல்லாமலேயே வாழ்க்கையை நொந்து கொண்டு வாழ்கிறவர்கள், இன்னும் ஒரு சிலர் அதற்குள்ளேயே ஒரு வசதியான சூழல், ஒரு கம்ஃபர்ட் சோனை உருவாக்கிக்கிட்டு, ரைட், இப்படியே போகட்டும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு, இந்த ஒரு நிலையை விட்டு வெளியேறணுங்கிற ஒரு ஆர்வத்தை கூட பலரும் கொண்டிருப்பதில்லை. பிரியமானவர்களே, அதனால தான் நலம் பெற விரும்புகிறீரா என்கிற கேள்வி நம் ஒவ்வொருவருக்கு முன்பாக இன்றைக்கு வைக்கப்படுகிறது. ஏன்னா ஒரு பாவ பழக்கத்துக்குள்ளே உங்களை கையளிச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு சுகப்போகம் இருக்குது. அது புயலை போடுறதா இருக்கலாம், பான் பராக்கு போடுறதா இருக்கலாம், தண்ணி அடிக்கிறதா இருக்கலாம், விதவிதமான போதைகளுக்கு அடிமையாவதாக இருக்கலாம், இன்றைக்கு கையடைக்க அந்த அலைபேசி கருவிகளுக்குள்ளே மூழ்கி கிடக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம், இச்சையாக இருக்கலாம். இப்படி பல காரியங்கள் நம்மை கட்டுக்குள் வைத்திருக்கிறது, படுத்த படுக்கையாக வைத்திருக்கிறது, எழுந்து நடக்க முடியாமல் வைத்திருக்கிறது, எழுந்து ஜொலிக்கக்கூடிய நிலையை நாம் தவிர்க்கும்படியான நிலைகளை நாமே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் விட்டு எதுக்கு வரணும் என்பதை போன்ற ஒரு உலகத்தோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ், இச்சையின் ஆவிகளுக்குள்ளே கட்டுண்ட ஒரு வாழ்வு. அப்ப இதை விட்டுட்டு நலம் பெற விரும்புகிறீரா என்கிற இந்த இயேசுவின் கேள்வி நம் ஒவ்வொருவருக்குமான கேள்வி. இது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக நிறைவாக நான் பார்க்கக்கூடிய இயேசுவினுடைய கேள்வியிலிருந்து, இயேசுவினுடைய கட்டளையிலிருந்து பெற்றுக்கொள்வது இந்த மூன்றாவது சிந்தனை. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும். நான் உனக்கு குணம் தரணுமா, நான் உனக்கு விடுதலை தரணுமா, நான் உனக்கு உயர்வை தர வேண்டுமா, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட வேண்டுமா, நான் மட்டும் செயலாற்றினால் போதாது, நீயும் என்னோடு இணைந்து செயலாற்ற வேண்டும். அதுதான் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்கிற இயேசுவின் கட்டளை உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்தோனியாற்ற வேண்டுதல் போட்டாச்சுப்பா, 1 வாரம் இல்லை, 13 வாரம் போட்டிருக்கிறேன், 9 வாரம் நவநாள் எடுத்திருக்கிறேன். நான் வேளாங்கண்ணி மாதாட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படி நமக்கு விருப்பமான புனிதர்களின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து வேண்டுதலை ஒப்புக் கொடுப்பது ஒரு புறம், இறைவனிடம் நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்பது ஒரு புறம், நம் தேவைகளை ஒப்புக் கொடுப்பது ஒரு விதம். ஆனால் அந்த தேவை என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளின் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் வாய்க்க பண்ணுவதில் இறைவன் மட்டுமே ஜி பூம்பா மாதிரியெல்லாம் அப்படி மந்திரவாதி மாதிரி செயல்பட மாட்டார். நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும், நம்முடைய தொடர் செயல்பாடுகள் இருக்க வேண்டும், நம்முடைய தியாகமும் அதில் இணைய வேண்டும், நம்முடைய அர்ப்பணம் அதில் இருக்க வேண்டும். அப்பதான் அது கடவுள் மனித இணைந்த செயலில் விளையக்கூடிய ஒரு பரிபூரண ஒரு ஆசீர்வாதமாக அமைக்கிறது. அன்புக்குரியவர்களே, 38 ஆண்டுகள் நீண்ட ஒரு ஆண்டுகள். இந்த நபரை குறித்து சொல்லுகிற போது, யோவான் நற்செய்திக்கு விளக்கம் தருகிற போது, ஒருவேளை இப்படிப்பட்ட
ஒரு மனிதர் இருந்து இயேசு அவரை நலமாக்கி இருக்கலாம். கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மனிதர்களை மருத்துவமனைகளில் பார்க்கிறோம், வீடுகளில் பார்க்கிறோம், காப்பகங்களில் நாம் பார்க்கவே செய்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட மனிதர் இருந்திருக்கலாம், இயேசு அவரை நலமாக்கி. ஆனால் இன்னொரு வகையில் அதை ஒரு உருவகமாகவும் சொல்வார்கள். இந்த நபர் இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். 5 மண்டபங்கள், அதற்கு அருகிலே ஒரு குளம் என்பது இந்த யூதர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையாக இருந்த அந்த 5 நூல், தோரா, விவிலியத்தில் நாம் பார்க்கக்கூடிய முதல் 5 நூல்கள் எது? தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர் புத்தகம், எண்ணிக்கை நூல், இணை சட்டம். இந்த 5 தான் இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு மிக அடிப்படையான படிப்பினைகளை, திருச்சட்டத்தை போதிக்கக்கூடிய இந்த போதனையின் நூல்கள். இதுதான் உங்களுக்கு முக்கியம். இதை மட்டும் பிடித்து கொண்டு நிற்கிற ஒரு இஸ்ரேல் சமூகம், அதை உருவகப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அதே போல் இந்த 38 ஆண்டுகள் என்பது பாலைவனத்தில் அவர்கள் பயணித்த ஆண்டுகள், பல வகையான தடைகளை எதிர்கொண்ட ஆண்டுகள். எனக்கென்று, எங்களுக்கென்று ஒரு நிலையான நாடு, இடம் அமைக்காதா, கிடைக்காதான்னு சொல்லி ஏக்கத்தோடு தேடின அந்த தேடலின் நாட்கள். அப்படிப்பட்ட ஒரு தேடலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இறைவன், நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு கடவுளாகவே, கடவுளின் வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டிலும் சரி, நற்செய்தியிலும் சரி, இன்றளவும் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாளில் இந்த இறை வார்த்தைகள் வழியாக இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட இறைவனின் உயிரை, வாழ்வை, விடுதலையை, ஆசிரை, அமைதியை, மகிழ்ச்சியை, பரிபூரண சுகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது கடவுள் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ஒன்று அல்ல, இயேசு மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ஒன்று அல்ல, புனித அந்தோணியார் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ஒன்று அல்ல. அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்திருக்கிற, எல்லாம் வல்லவரின் பரிவிரக்கத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதர்களாகிய நீங்களும் நானும் சிறு சிறு முயற்சிகளை, ஒத்துழைப்பை, கடவுளோடு, புனித அந்தோணியாரோடு இணைந்து கடவுளுக்காக, கடவுளின் திருப்பெயரின் மாட்சிக்காக செயல்படுகிற பிள்ளைகளாக அமைகிற போதுதான் அது நிறைவான விடுதலையாக, உண்மையிலேயே வாழ்வென்கிற கொடையை பெற்றுக்கொள்வதோடு அதை அடுத்திருப்பவருக்கும் பகிரக்கூடிய நிலைக்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் என்பதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சிந்தனை. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வாழ்க்கையை, சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரை மனக்கண் முன்பாக கொண்டு நாமும் அவரை போல இறைவனோடு, இறை வார்த்தையோடு, இயேசுவோடு நாமும் இணைந்து பயணித்து, இணைந்து நம்மை அர்ப்பணித்து, சிறு சிறு முயற்சிகளை இடைவிடாமல் முன்னெடுக்கிற பிள்ளைகளாக தொடர்ந்து தியாக உள்ளத்தோடு கடவுளுக்காக நம்மை அர்ப்பணித்து, இந்த கடவுள் அன்பை உள்ளத்தில் அனுபவித்து பிறரோடு பகிர்வதன் வழியாக வாழ்கிற கொடையை, கடவுளினுடைய அந்த உயிரை உள்ளத்திற்குள்ளே அனுபவித்து பிறரோடும் அதை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பான சாட்சிய வாழ்வுக்குள் நாம் வழிநடத்தப்பட ஆண்டவரின் அருளை வேண்டுவோம். ஆமேன். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீரளித்த கொடைகளையே உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்கு உரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்கு உரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் உம் திருமுன் ஆராதனை டிவி வலையொளிதளம் ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான வாய்ப்பின் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த திருப்பலியை யாருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோமோ
அவர்தம் வேண்டுதல்கள். ஆராதனை டிவிக்காக உழைக்கின்ற அன்பர்களின் வேண்டுதல்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளின் அரசு நம்மிடையே வர இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக அருளடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வரும் காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஐயா, உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். ஐயா, உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே. எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.